நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐஷு, என்னங்க? என்னடி பண்ற? தூக்கமா வருதுங்க, அதான் தூங்கிட்டு இருக்கேன். லூசு, தூக்கம் வந்தா படுத்து தூங்குடி, அதுக்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க? அது படுக்கும்போது என்னமோ வாந்தி வர மாதிரியே இருக்குங்க. ஆனா உட்காந்தா பரவாயில்ல, ஆனா தூக்கமும் வருது, அதான் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி வா, என் தோல்ல சாஞ்சு வேணா தூங்கிக்கோ. இல்லங்க, நீங்க ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால என்னடி, நீ தூங்க தானே போற, வா. என்னடாமோ? அப்பா என்ன பண்ணீங்க? அப்பா கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கமோ. வேலை பாத்தீங்கன்னா அப்புறம் அம்மா ஏன் உங்க மேல தூங்குறாங்க? அது அம்மாக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாடா, அதான் அப்பா தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. ஏன் அப்பா தோல்ல சாச்சி தூங்குங்க? பெட்ல தானே சாச்சி தூங்கணும். அது சரி போட்டும் விடு, பாவம் அம்மாக்கு தூக்கம் வருதுன்னு அப்படியே அப்பா தோல்லையே தூங்கிட்டாங்க. இல்ல, எப்பவும் பாப்பா மட்டும்தான் அப்பா மடியில தூங்கணும். அம்மாவை கீழே படுக்க சொல்லுங்க. அது அம்மு வேணண்டா, பாவம் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கட்டும். டே அம்மு அம்மு வேணண்டா, அம்மா பாவம் தூங்குறாடா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ ரியா குட்டி, பாப்பா பாப்பா வர வேணான்னு சொல்லுவனா? அம்மா தூங்கிட்டு இருக்கான்னு தானடா சொன்னேன். சரி நீ இந்த பக்கம் வா, அப்பா இந்த பக்கம், நம்ம மடியில அப்பா தூங்க வைக்கிறேன். ஏ அம்மு, அப்பா பாப்பாவை வேணான்னு சொல்லலடா, நீ இந்த பக்கம் வா. செல்லு குட்டி, அப்பாவோட செல்லம் இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் எப்பவுமே பாப்பாவை தானே அப்பா மடியில தூங்க வைப்பேன். இன்னை வரைக்கும் என்னைக்காவது அம்மாவை தூங்க வச்சிருக்கனா? அது அப்பதான் நேத்து சொன்னல, அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்குன்னு. அதான்டா, இப்போ அப்பா அம்மாவை தூங்க வைக்கல, அம்மா வயித்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல்ல, குட்டி பாப்பாக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுச்சு, அதனாலதான் அம்மாவை தூங்க வச்சிருக்கேன். அம்மா தூங்குனதுன்னு குட்டி பாப்பா தூங்கும். ஆமாண்டி செல்லம், குட்டி பாப்பா தூங்குறதுனாலதான் அப்பா அம்மாவை அப்பா மேல தூங்க வச்சிருக்கேன். இப்ப நீயே சொல்லு, அம்மாவை எழுப்பி விட்டா குட்டி பாப்பாவும் எந்திரிச்சு அழுவும்ல, குட்டி பாப்பாவை அழ வைக்கலாமா? அழ வைக்க வேண்டாம்ல. அப்ப குட்டி பாப்பா தூங்கணும்னா அம்மா கொஞ்ச நேரம் அப்பா மேல தூங்கட்டும். சரிடி அம்மு, அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அம்மா எந்திரிச்சதுக்கு அப்புறமா அப்பா பாப்பாவை தூங்க வைக்கிறேன். சரிடா அம்மு, போய் விளையாடு. குட்டி பாப்பா, நீங்க தான் தூங்குறியா? தூங்கு. நீ சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சிட்டு வா, அப்புறமா நம்ம விளையாடலாம். நான் அது வரைக்கும் போயிட்டு சின்னோட விளையாண்டுட்டு வரேன். ஹோய், தூக்கம் வருதுன்னு தானே சொன்னேன். அது அங்க இருக்கும்போது தூக்கம் வந்துச்சு, ஆனா உங்க பக்கத்துல வந்ததும் தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போயிடுச்சா? ஏய், நீ தூங்குறேன்னு சொல்லிதான் பக்கத்துல வர சொன்ன. வேலை இருக்குமா? என்ன வேலை? என்ன வேலையா? ஹாஸ்பிட்டல்ல பில்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சேலரி போடணும், நிறைய வேலை இருக்கு. எங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்க முடியுமாங்க? 5 நிமிஷம் போதுமா? போதுங்க, 5 நிமிஷம் போதும். சொல்லுங்க மேடம், 5 நிமிஷத்துல அப்படி என்ன பேசுறீங்கன்னு பாப்போம். அது அப்படி பேசுறதுக்குன்னு எதுவும் இல்லைங்க, ஆனா மனசுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏண்டா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலைங்க, ஆனா காரணமே இல்லாம மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ பயமா இருக்க மாதிரி இருக்கு.
அது ஒன்றும் இல்லை ஐஷுமா, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகும். அதனால கொஞ்சம் இப்படி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வர்றது சகஜம்தான். அப்புறம் பொதுவாக பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அம்மா கூட இருக்கணும் போல இருக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு உன் அம்மா அப்பா கூட இருக்கணும், அவங்கள பார்க்கணும்னு ஏதாவது தோணுதா ஐஷு? அப்படி ஏதாவது தோணுனா சொல்லுடி, நம்ம எப்படின்னு ஒரு வாரத்தில் ஸ்கேன் பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் உன் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள வர சொல்லலாம். இல்லைங்க, எனக்கு அவங்க கூட இருக்கணும் போலையெல்லாம் இல்லை, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல தான் இருக்கு. ஏய் லூசு, அதுக்கு நான் உன் கூட தானடி இருக்கேன். என் கூட தான் இருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் போல இருக்குங்க. ஏற்கனவே நமக்கு இடையில காத்து கூட போறதுக்கு கேப் இல்லை, அவ்வளோ பக்கத்துல தான் இருக்க. இன்னும் பக்கத்துலன்னா இவ்வளோ பக்கத்துல ஓகேவா? ஐயோ எங்க, நான் இப்படி சொல்லல. இப்படி இல்லையா? அப்ப நான் வேற மாதிரி ட்ரை பண்ணவா? ஐயோ எங்க, விளையாடாதீங்க. சரி விளையாடல, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை சொல்லு. எங்க அது எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எதுக்குடா? அது எனக்கு சரியா சொல்ல தெரியலங்க. இருந்தாலும் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது குழந்தைக்கு வர்ற பிரச்சனை, அப்புறம் குழந்தை பிறக்கும்போது வர்ற பிரச்சனைன்னு நிறைய விஷயங்களை பற்றி படிச்சிருக்கேன் இல்லைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலையோ என்னவோ, எங்கே நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இல்லைன்னா குழந்தை பிறக்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்படியெல்லாம் எனக்கு நினைக்க தோணுதுங்க. ஐஷு, அதெல்லாம் சப்ஜெக்ட்ல வர்ற விஷயங்கள், அதையெல்லாம் நீ உன்னோட லைஃபோட கனெக்ட் பண்ணாத. அப்புறம் நான் ஒரு டாக்டர், உனக்கோ நம்ம குழந்தைக்கோ சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே நான் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட போறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன். இதுக்கெல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இல்லைங்க, அப்படி எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள என்னெல்லாமோ தோணுதுங்க. இங்க பாரு ஐஷுமா, உனக்கு ஒன்னும் தோண வேண்டாம். நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காத. அப்புறம் உனக்கு இது ஃபர்ஸ்ட் பேபி கிடையாது, செகண்ட் பேபி. ரியா பிறக்கும் போது உனக்கு எதுவும் தெரியலனாலும் நான் உன் கூடவே தான் ஐஷு இருந்தேன். நீ ரியாவை நல்லபடியா தான் பெத்தெடுத்த. உனக்கும் ரியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட் டெலிவரியே நார்மலானதுக்கு அப்புறமா செகண்ட் டெலிவரிக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா என்ன, ரியாவை மாசமானதுல இருந்து ரியா பிறந்த வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அதனாலதான் இப்போ உனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அதனாலதான் நீ பயப்படுற. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத ஐஷு. ரியாவுக்கு கூட நான் உன் கூடயே இருந்தது இல்ல. ஆனா இந்த குழந்தைக்கு நான் உன் கூடவே தான் இருக்கேன். நல்லபடியா குழந்தை பிறக்கும். சரிங்க. என்னடா இப்ப பயம் போயிடுச்சா? இப்ப கொஞ்சம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தான் போச்சா? அப்ப ஃபுல்லா போக வைக்கணும்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் போலயே. என்ன ட்ரீட்மெண்ட்? அது தெரியாது. ஒருத்தர் டென்ஷனா இருக்கும்போது டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன ஐஷு டார்லிங், புக்ல உள்ளதை கேட்டதான் தெரியலன்னு சொல்ற. ஆனா இதுவும் தெரியலன்னா நான் என்னடி பண்றது? ஏங்க, நீங்க வேற என்னமோ மீன் பண்ணி பேசுறீங்க. இதெல்லாம் கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. கட்டுப்பாடா? ஹேய், அது நீ படிக்கும் போது சொன்னண்டி. இப்பதான் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சே. இனி ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? இப்ப எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம இந்த பழமொழி? சம்பந்தம் இருக்குடா, ஆனா உனக்கு புரியாது. ஏன்னா நீ தான் மக்காச்சே. எங்க என்னைய மக்குன்னு சொல்றீங்க? இந்த விஷயத்துல நீ மக்குதான். ஆனா உன் பக்கத்துல இருக்கும்போது படிச்சது, பார்த்தது, பழகுனதுன்னு எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு நீ என்ன மக்காக்குற ஐஷு. அதுலயும் உன் மூச்சு காத்து என் மேல படும்போது நான் எந்த உலகத்துல இருக்கேங்கிறதையும் மறந்துடுவேன் ஐஷு. இப்ப கூட பாரு, 5 நிமிஷம் உன் கூட பேசிட்டு வேலையை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன் கூட பேசின இந்த 5 நிமிஷத்துல இவ்வளவு நேரம் நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்றதையும் மறந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் தான் உங்க வேலையை கெடுத்துட்டேன். சரி நீங்க திரும்ப வேலையை பாருங்க, நான் போறேன். ஏய் இருடி, அதான் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்றேன்ல. மறந்த வேலை அங்க இருக்கட்டும், இப்ப ஞாபகத்துல இருக்கிற வேலையை பார்ப்போம். ஞாபகத்துல இருக்கிற வேலையா? அது என்னங்க வேலை? புரியலங்க. உனக்கு புரியாது, நான் புரிய வைக்கிறேன். சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெடுத்து போடுவேன். தோகை கொண்டு நீராடும் தென்கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு, வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு, ஒரு நாள்
நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும். வா முதா, நீ மட்டும் வந்திருக்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரல? அவங்க அங்க வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்கம்மா, அவங்க எங்க வருவாங்க? அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தாம்மா வந்தேன். என்ன விஷயம் டி? சரி வா, உள்ள வா. இல்ல உள்ளலாம் வேணாம், அப்பா உள்ளதானே இருக்காரு. ஆமா, அவர் இருந்தா என்ன? ஐயோ இல்லம்மா, அன்போட கல்யாணத்தை பத்தி பேசணும். இந்த விஷயத்துல அப்பாவும் என் மாமாவும் ஒரே மாதிரி. அவனுக்கு கல்யாண பேச்சை எடுத்தாலே அவனுக்கு இன்னும் பொறுப்பே வரல. முதல்ல பொறுப்பு வரட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆமாம்மா அமுதா, இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சது அவனுக்கு பொறுப்பே வருங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் இப்ப இடையில கூட கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுப்பா இருந்த மாதிரி இருந்தான். இப்ப திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வர்றது 12 மணி 1 மணி. சில நேரத்துல வீட்டுக்கு வந்தானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. காலையில போய் பார்த்தா ரூம்ல ஆளே இருக்க மாட்டான். கேட்டா இப்பதான் கால் நினைச்சு வெளியே போனேன்னு சொல்லுவான். எனக்கு என்னமோ அவன் போக்கே சரியில்லாமதா. சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, வேலை முடிஞ்சது நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு வீட்டுக்கு வந்து சேருவான். ஆமாம்மா, நானும் மாமா கிட்ட அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பாருங்கன்னு சொல்லி எனக்கு போதும் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில நேத்து தான் இந்த விஷயத்த நான் சொல்லும் போது அவர் சொல்றாரு, நம்ம வளரக்கவுடைய வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ தங்கச்சி ஒண்ணு இருக்காமே. வளர வீட்டுக்காரா? யாரு, சின்ராசு தம்பியா? ஆமா, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த பிள்ளை எங்கேயோ வெளியூர்ல தான் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, மெட்ராஸ்ல தான் படிக்குதான். மாமா சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லம்மா. அது எனக்கு தெரியும் அமுதா, சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் கிளாஸ் என்னமோ படிக்கிற வரைக்கும் தான் இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது ஊருக்கு போய் அவங்க மாமா வீட்டுல எங்க தங்கி படிக்கிறேன்னு போயிடுச்சு. அதனால அது எப்பவாவது தான் வரும். அந்த டைம்ல நீங்க ஊருக்கு வர மாட்டீங்கல்ல, அதனால நீ பாத்துருக்க மாட்ட. ஓ அப்படியாம்மா, அந்த பொண்ணு தான் மாமா சொன்னாரு. அன்புக்கு வேணா பேசலாம், ஆனா இப்பெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. அட இன்னும் என்ன முதா கொஞ்ச நாள் போகணும்? இப்படி கொஞ்ச நாள் போகணும்னு சொல்லி அவன் இன்னும் இருக்கிறத கேட்டு குட்டிச்சவரா போயிருவானாட்டிருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த பிள்ளைய பேசணும்னா அது படிப்பெல்லாம் முடிச்சிட்டு எப்ப வரும்னு தெரியலையே. இல்லம்மா, இந்த வருஷத்தோட அந்த பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்சுதான். அது இன்னும் நாளைக்கோ ஊருக்கு வந்துருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார் மாமா. அப்படியா? அப்பனா வளர்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் அந்த பொண்ணை அன்புக்கு கட்டி வைக்கிறதுக்கு சரின்னு சொன்னாங்கன்னா சீக்கிரத்திலே அந்த பொண்ணை அன்புக்கு பேசி முடிச்சிடலாம்லா. ஆனா மாப்பிள்ளை என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அவர்கிட்ட சொன்னா அவர் இப்போதைக்கு வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கிடைக்கிறாரு. நம்ம முதல்ல அந்த பொண்ணு நாளைக்கு வந்துட்டோமா, வளரக்கா கிட்ட பேசுவோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வளரக்கோட மாமியாருக்கு எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம மாமா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசி சீக்கிரத்திலே அன்புக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாமா. ஆமா முத, அவனுக்கு சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிக்கணும். இல்லன்னு வச்சுக்க, அந்த வண்டி ஒண்ணு இருந்துட்டா அவனுக்கு போதும். பொழுதன்னைக்கு அந்த வண்டியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே கிடப்பான் பாத்துக்க. வீட்டு பக்கமே வரதில்ல. இப்ப கூட பாரு வீட்டுல இல்ல, எங்க போயிருக்கான்னு தெரியல. நம்ம கேட்டோம்னு வச்சுக்க, ஃப்ரெண்ட பார்க்க போனா அந்த வேலை இந்த வேலைன்னு 1008 கதை விடுவான். காலையில விடிஞ்சதும் எந்திரிச்சு சாப்பிடாம கொள்ளாம வெளியே போனவன் இன்னும் காணும். இப்ப வருவான் பாத்துக்க. எங்க போனேன்னு ஒரு வார்த்தை கேளு, என்னதான் சொல்றான்னு பாப்போம். வந்துட்டான் பாராமதா. காலங்கத்தால விடிஞ்சு விடியாம எங்க போனேன்னு கேளு. மா என்ன அக்கா கிட்ட போட்டு கொடுக்குறியா? ஆமா, உன்னைய பத்தி நான் போட்டு கொடுத்தாதான் அவனுக்கு தெரியும் பாரு. இல்லன்னா நீ பண்ற வேலையெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. டேய் அன்பு, என்னடா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? வீட்லயே இருக்க மாட்டேங்கிறியாமா? எப்ப பார்த்தாலும் வெளியவே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அக்கா நீயும் எனக்கு அம்மா சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். ஆமா, இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் ராத்திரி உள்ள பகல் உள்ள எப்ப பார்த்தாலும் வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கான். டேய் அன்பு, வேலையெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு என்ன ராத்திரி வர்றதுக்கே 1 மணி 2 மணி ஆகுது. சில நேரத்துல வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்றாங்க. அக்கா அது இங்க பாரு அன்பு, ஏற்கனவே மாமாவும் சரி அப்பாவும் சரி உனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் நடந்துக்காத. அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரமா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். பொண்ணெல்லாம் இருக்கு, சீக்கிரமா பேசி உனக்கு முடிவு பண்ணலாம்னு இருக்கோம். அக்கா எனக்கெல்லாம் ஒன்றும் இப்பெல்லாம் கல்யாணம் எல்லாம் வேணாம்க்கா. ஏன் வேண்டாம்னு கேளமுதா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நேரங்காலத்தோட வீட்டுக்கு வரணும். இப்படி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாதுன்னா. மா டேய் என்னடா அம்மா, அவங்க ஏதாவது சொல்றதுக்குள்ள அவங்க கிட்ட சத்தம் போட்டா எல்லாம் ஆச்சா? இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி அன்பு. கூடிய சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம். அதுக்கு ரெடியா இருந்துக்க சொல்லிட்டேன். அக்கா நான் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன், எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் வேண்டாம். அப்புறம் தேவையில்லாம கல்யாண பேச்செல்லாம் எடுத்து அப்புறம் யார்கிட்டயாவது நீங்க போய் பேசி அப்புறம் அது நடக்காம போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் சங்கடம். கேட்டியாமுதா, என்ன சொல்றான் கேட்டியா? இப்போ நம்ம கல்யாண பேச்சு எடுத்து எல்லாம் பேசி முடிவு பண்ணாலும் இவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் ஏன் அன்பு, ஏன் கல்யாணம் வேண்டாங்கற? அக்கா வேண்டானா வேண்டாம், ஏன் இதுக்கு நல்லா கேட்காதீங்க. ஆமா, இவங்கிட்ட ஒண்ணும் கேட்க கூடாது. அப்புறம் இங்க வீடு அம்மா அப்பா அக்கா எல்லாரும் எதுக்கு இருக்கும்னு தெரியல. மா டேய் அன்பு, நீ பேசுறதே சரியில்லை. இப்ப கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு என்னடா காரணம்? அதையாவது சொல்லு. அக்கா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுக்கா. எனக்கு கல்யாணம் வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. விட்டுறோம், உன்னை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுறோம். நீ அப்படியே போய் ஊர் சுத்துடா, உனக்கு அதுதானே முக்கியம்.
யோம்மா இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இப்ப நான் வீட்டுக்கு வந்ததான் பிரச்சனையா? இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வர்றதில்ல. பாத்தி அமுதா எப்படி கோச்சிட்டு போறான் பாரு. எப்பவுமே இதுதான். வீட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்க கூடாது, எங்க போறேன்னு கேட்க கூடாது, கல்யாண பேச்சு எடுத்துடவே கூடாது. அப்படி ஏதாவது கேட்டுட்டோம்னு வச்சுக்க, இப்படிதான். இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இதே சாக்குன்னு போயிடுவான். இப்படி அவன் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்தி சுத்தி என்ன அவன் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அமுதா. அம்மா நீங்க விடுங்கம்மா, அவன் வேற ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு போறான் போல. நம்ம சொன்ன மாதிரி அவனுக்கு கல்யாணம் எல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவனை சம்மதிக்க வச்சுக்கலாம். என்ன வாழ்க்கடாது. மனசுக்கு பிடிச்சவளோட வாழவும் முடியல, அவளை விட்டுட்டு சாகவும் முடியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு இப்பவே ஒரேடியா போய் சேர்ந்துட்டா கூட பரவாயில்ல. என்னை விட்டு எங்கேயாவது போய் நல்லா ரெடின்னு அவகிட்ட சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் சொல்லி புரிய வச்சாலும் திரும்பவும் ஒன்னதான் லவ் பண்றேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறான். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ மின்னல். நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னதையே உன்னால தாங்க முடியல. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ போறேன்னு தெரிஞ்சா அதை நீ எப்படி தாங்குவ? அதுக்குதான் அந்த விஷயம் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் மின்னல் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் நிலைமைய உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுல வீட்டுல வேற அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க. ஏற்கனவே என்னால ஒருத்தியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மனசுல காதல வச்சுக்கிட்டு அவளை கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கேன். அவ என்னடானா ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் கூட தான் வாழ்வேன்னு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. இதுல வேற அம்மா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க ஆசையிலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஆனா எனக்கு தான் ஆசைப்படுறதுக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ கொடுத்து வைக்கல. எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா ஷைலு என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த நிமிஷமே அவ கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏ மின்னல், நீ எப்படி ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் கூட வாழ்ந்தா போதும்னு சொல்றியோ, அதே மாதிரி ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அந்த ஒரு நாள் வாழ்ந்துட்டு நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாளை நினைச்சு நீ சாகுற வரைக்கும் அழுதுகிட்டு இருப்ப மின்னல். அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி என் காதல மனசுல போட்டு புதைச்சிட்டு உன் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயாவது வாய் விட்டு அழற மின்னல், என்னால வாய் விட்டு அழக்கூட முடியலடி. அன்பு, என்னடா திடீர்னு போன் பண்ணிட்டு சரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்ற? உனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையே. இல்லடா, அது கொஞ்ச நாளாவே ஒரு டென்ஷன். நான் சரியா தூங்கியே ரொம்ப நாள் ஆகுதுடா. இன்னைக்காவது எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கணும் போல இருக்கு, அதனாலதான் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னடா லவ்வா? அது பின்ன தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா அது காதலா தான் இருக்கும். இங்க பாருடா அன்பு, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். உண்மையான காதலை என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ அதுக்காகலாம் வருத்தப்படாத. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கடிக்க போறேன்னு நினைக்கிறேன். நான் வேணா கூட இருக்கவா? இல்லடா வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். இந்தா. என்னால முடியல. அவளை காதலிக்கவும் முடியல, அவளை மறக்கவும் முடியல. ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு நினைச்சு தூங்காம செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது இதெல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மின்னல், என்ன மன்னிச்சிரு. இருடா சரக்க அவள மறக்க சிறக விரிச்சு உயரம் பறக்க உயிரே உயிரே எங்க மறைஞ்ச புடிச்ச நிலவ இருட்டில் தொலைச்ச என் பாட்ட கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன்.